நம்மளை சுற்றி நிறையா பீப்புள் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் தான் நம்மளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம யார் கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்களோட எண்ணங்கள் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம நிறையா புக்ஸ் படிக்கிறோம், நிறையா வீடியோஸ் நம்ம யார் இது பார்க்குறோம், யார் கூட அதிகமாக தொடர்ந்து இருக்கும், இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு 2 விதமாக புக்ஸ் படிக்கிறவங்க இருப்பாங்க. புக்ஸ் வந்து ஒரே புக்கை அல்லது ஒரே ஆத்தரோட புக்ஸை வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்து படிக்கிறது. ஐ மீன் ரீரீட், திரும்ப திரும்ப அதுவே படிக்கிறது. சிலர் வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறது. ஸோ ரெண்டுலேயுமே சில அட்வான்டேஜஸ், சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். போத் ஹேஸ் இட்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அதில் பெரும்பாலும் கேள்விப்படாத விஷயம் வந்து ஒரே புக்கை அல்லது ஒரே ஆத்தரத்தை திரும்ப திரும்ப பார்க்குறது அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு மேபி புதுசாக இருக்கலாம். இதுலேயும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டுன்னு நான் சொல்ல விரும்பலை. பட் இப்படியும் ஒரு ஸ்டைல் இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் பர்சன் கூட நம்ம அலைன் ஆகிறோம், ஒரு பர்டிகுலர் பர்சனோட புக்கு நம்ம படிக்கிறோம், அவங்களோட நல்லா அலைன் ஆகிறோம் அப்படின்னா அவங்களோட நிறையா புக்ஸை படிக்கலாம். அல்லது எந்த புக்கு நமக்கு ஒரு டீப்பர் ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சோ அதை வந்து ஒரு பீரியடுக்கு ஒருக்கா திரும்ப திரும்ப அதுவே வாசிக்கும் போது அவங்களோட தாக்கம் ரொம்ப அதிகமாக உள்ளே போகும்னு சொல்லுவாங்க. அண்ட் when you are reading the same book third time, ஒரு புத்தகத்தை 3வது தடவை படிக்கும்போது தான் அந்த ஆத்தரோட கம்ப்ளீட் கான்டெக்ஸ்ட் புரியும். கண்டென்ட் மட்டும் இல்லாமல் கான்டெக்ஸ்ட்டும் புரியும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டென்ட், கான்டெக்ஸ்ட் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். கண்டென்ட் அப்படின்னா எது நம்ம பண்ணுறோமோ அந்த விஷயங்கள். கான்டெக்ஸ்ட் அப்படின்னா அந்த சூழ்நிலை, அந்த அட்மாஸ்பியர், அந்த ஒரு என்விரான்மெண்ட், அந்த சூழல் அப்படிங்கிறது கான்டெக்ஸ்ட். ஸோ கண்டென்ட் யார் புக்கை படித்தாலும் உடனே கண்டென்ட் நமக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கான்டெக்ஸ்ட், அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அந்த மைண்ட் செட்டு, அதோட உண்மையான ஒரு எசன்ஸ், இதெல்லாம் வந்து புரியணும் அப்படின்னா யூ கேன் கன்சிடர் த சேம் புக் ஃபார் செகண்ட் டைம் ஆர் தேர்ட் டைம். நம்ம நிறைய புக்ஸ் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு புக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த புக் நம்ம போனோம் அப்படின்னா மேபி அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் நம்ம படிக்கும்போது ப்ரீவியஸாக படித்த முக்கியமான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமையே நம்ம போகிற மாதிரி இருக்கும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்னா புதுசாக படிக்கிற புக்கையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இம்ப்ளிமெண்டேஷனுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம போனோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ரீசெண்டாக நான் ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணும்போது அவரோட தாட் ப்ராசஸில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ரைட்? அண்ட் அகெயின் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வந்து பிடிக்கும். பட் எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறதுனா ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வித் இட். பட் லிசனிங் டு, கேட்குறது, பார்க்குறது வீடியோஸ்லேயோ அல்லது லிசனிங் டு தட் ஆடியோ, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ கேட்டுட்ருக்க சொன்னால் எத்தனை நேரம் வேணாலும் நான் கேட்டுட்ருப்பேன். பட் படிக்க சொன்னால் ஐ வில் நாட் பி கம்ஃபர்டபுள். பட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கேட்டால் சீக்கிரம் தூக்கம் வந்துடும், படிக்கிறது தான் கம்ஃபர்டபுள். ஸோ சிலருக்கு வந்து வீடியோஸ் பார்க்குறது, சிலருக்கு வந்து ஆக்ஷன் ஓரியன்டாக நம்ம பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு கேட்டகரி ஆஃப் புரிதல் வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. ஐ மீன் லேர்னிங்ஸ். ஸோ உங்களோட என்ன டைப் ஆஃப் நீங்கள் லேர்னர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணோம்னா we will get the maximum out of it.